ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் காசா சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட்டுடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் அட்டானமஸ் காலேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த காலேஜஸ் எல்லாத்துக்குமே காமனாக வந்து நமக்கு அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 6ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு 20/5/2024 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இந்த லாஸ்ட் டேட் இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. இந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சார்பாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன கோரிக்கையை வச்சிருக்காங்களாம். பட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அதனால இப்பவே வந்து இன்னும் அப்ளை பண்ணாதவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க, சரியா? ஓகே, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் மொத்தம் 164. இந்த 164 காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மொத்த சீட்ஸ்னுடைய எண்ணிக்கை 1,05,000. எல்லா கோர்சஸுமே சேர்த்து, ஆர்ட்ஸ் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கோர்சஸுமே சேர்த்து மொத்தம் இருக்கக்கூடிய சீட்டு 1,05,000 சீட் இருக்குது. ஆனா எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க தெரியுமா? 19/5/2024 வரைக்கும் அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை 2,20,000. ஸோ 2,20,000 மாணவர்கள் இந்த 1,05,000 சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களாம். இத்தனை பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு ஆன்லைன் மூலமா இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜினியரிங்கை விட இது வந்து அதிகம். ஸோ என்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை விட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை இந்த வருஷம் அதிகம். ஸோ அதனால வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் காம்படிஷனும் வந்து இந்த வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்க்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ இதனுடைய சீட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா 20% சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடு ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கிறதாவும் ஒரு நியூஸ் வந்திருக்குது. பட் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகாதது. டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, கோர்சஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக்குறது, இதெல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் இல்லை, சரியா? ஸோ 20ஆம் தேதி லாஸ்ட் டேட்ப்பா. இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, இன்னைக்குள்ள அப்ளை பண்ணிடணும், சரியா? ஓகே, இப்போ அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷிங். இப்போ இன்ஜினியரிங்க்கும் இதே மாதிரி தான். அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் அதனுடைய கவுன்சிலிங்கே டோட்டலாக வேற, இதனுடைய கவுன்சிலிங் டோட்டலாக வேற, ரெண்டுமே வேற வேற மாதிரி. இன்ஜினியரிங்க்கு வந்து காமனாக கவுன்சிலிங் நடக்கும். எல்லா காலேஜஸ்க்கும் டோட் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை வந்து நடத்துவாங்க. பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு அப்படி கிடையாது. அப்ளிகேஷன் பண்றதோட காமன் வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இந்த ரேங்க் லிஸ்ட்ல இருந்து என்ன ஆயிரும்னா, அந்தந்த காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட் அனுப்பிடுவாங்க. அந்தந்த காலேஜே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அட்மிஷன்ஸை வந்து நடத்துவாங்க, சரியா? ஸோ இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு 24ஆம் தேதி அந்தந்த காலேஜுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 24ஆம் தேதி அன்னைக்குன்னு நான் எல்லா இந்த 164 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ல இருந்து அந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாத்தையுமே அந்தந்த காலேஜஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷனை பொறுத்து எல்லா ரேங்க் லிஸ்ட்டையுமே அவங்க வந்து கோர்ஸ் வைஸ் அனுப்பி வச்சிருவாங்க. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அந்தந்த காலேஜ்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க, சரியா? ஸோ பிஏ இங்கிலீஷ்க்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, பிஏ தமிழுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, மற்ற கோர்சஸ்க்கு தனித்தனி ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்க ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணி அவங்க வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அந்தந்த கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய வெப்சைட்ல வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எப்படி சார் அந்த வெப்சைட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கவலையே பட வேணாம். எல்லா இந்த 164 கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய வெப்சைட்டோட லிங்கை நம்மளுடைய பிளாக்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நமக்கு இந்த 164 கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய வெப்சைட் பக்கத்திலே கொடுத்துருப்பேன். ஸோ கிளிக் ஹியரை நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட்ல போய் நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 24ஆம் தேதி நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ 24ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு காலேஜும் அவங்கவுங்க வெப்சைட்ல அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 24ஆம் தேதியில இருந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க அப்படி இப்படின்னு அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த லிங்க் மூலமாவே நீங்க எல்லா வெப்சைட்டுமே வந்து பார்த்துக்கலாம், சரியா? ஸோ எல்லா இந்த கவுன்சிலிங், இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷிங்ல இருந்து லாஸ்டா சீட் அலாட்மெண்ட் வரைக்கும் அந்தந்த காலேஜ் தான் நமக்கு பண்ண போறாங்க. ஸோ நீங்க எந்தெந்த காலேஜ்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ எல்லா காலேஜினுடைய கான்டாக்ட் நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நமக்கு வந்து அந்த டிஎன் காசா வெப்சைட்லேயே நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த காலேஜினுடைய புக்லெட்டில் வந்து அந்த காலேஜினுடைய லிஸ்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு காலேஜோட கான்டாக்ட் நம்பர், வெப்சைட்டு, அப்புறம் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குதுன்னு முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கான்டாக்ட் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறங்க. நீங்கள் 24ஆம் தேதி போய் அந்தந்த வெப்சைட்டுடைய இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா? ஓகே. இதுக்கப்புறம் நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மென் அவங்களுடைய பசங்க, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், இவங்களுடைய கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் நடக்கும். 28, 29, 30 இந்த 3 நாளில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு டேட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டில் போய் நம்ம அந்த காலேஜுக்கு நேரடியாக போய் அட்மிஷனை வந்து போட்டுக்கணும். ஸோ போகும்போது நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகிறது மாதிரி இருக்கும். சரியா? இதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் எத்தனாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ இதில் வந்து 2 ரவுண்டாக நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் நமக்கு ஃபுல் ஆகலை அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. சரியா? ஸோ ரவுண்ட் 2 வந்து ஆப்ஷனல் தான், நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் இருக்கலாம். இந்த 10ஆம் தேதியிலிருந்து ஜென்ரல் கவுன்சிலிங் அந்தந்த காலேஜ்லேயே வந்து ஷெட்யூல் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10ஆம் தேதி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டுக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கான கவுன்சிலிங் 10ஆம் தேதி நடக்கலாம். 11ஆம் தேதி காமர்ஸ் ஸ்ட்ரீமில் வருது, காமர்ஸ், பிபிஏ, பிகாம், சிஏ இந்த மாதிரி கோர்சஸ்க்கு உண்டானது 11ஆம் தேதி. அப்புறம் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வர்றது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்ஸ் இது மாதிரி உள்ளது 11ஆம் தேதி நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்லேயே அந்தந்த காலேஜ் தனித்தனியாக ஷெட்யூல் போடுவாங்க. இது காமன் ஷெட்யூல் உங்களுக்கு வராது. சரியா? ஸோ நீங்கள் எந்த காலேஜுக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த காலேஜினுடைய வெப்சைட்டில் நீங்கள் டெய்லி போய் பார்க்கணும். இந்த 24ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் போய் பார்த்துக்குறங்க. ஸோ அவங்க ஷெட்யூல் வந்து போடுவாங்க. இப்போவே ஒரு சில காலேஜஸ்னுடைய வெப்சைட்லாம் ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மறக்காமல் எல்லா காலேஜோடைய வெப்சைட்டுமே நான் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். சரியா? ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தாவே போதும். எந்த காலேஜுக்கெலாம் உங்களுக்கு தேவையோ எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த 10ஆம் தேதியிலேருந்து அந்தந்த காலேஜ்லேயே உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அதுபடி நாம் வந்து அந்த காலேஜுக்கு டைரெக்டாக போய் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு போய் நம்ம அட்மிஷன் வந்து போடுறது மாதிரி இருக்கும். அதோட உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். சரியா? சப்போஸ் ரவுண்ட் 1ல் உங்களுக்கு சீட்ஸ் எதுவும் பேலன்ஸ் இருந்ததுன்னா ரவுண்ட் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் 1ல் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரவுண்ட் 2ல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த கவுன்சிலிங் ஓவர் ஆகிற வரைக்கும் சீட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம் ரவுண்ட் 1ல் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஸோ தட்ஸ் இட். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.